ஐபிஎல் என்னதான் விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தாலும் எல்லாரும் அடித்து தம்சம் பண்ணி மாஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சிஎஸ்கே ரொம்பவுமே திணறி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்தவித ஆட்சேபனையுமே இல்லை. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 43-44 இயர்ஸ் ஓல்டு மேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் நின்று என்னால் என்ன முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு 12 பாலுக்கு 27 ரன்லாம் அடிக்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். தோனியை இங்கே பாராட்டுறதுக்கு வரல, பட் வாட் ஹி கேப்பபிள். வேறு பேட்ஸ்மேன் யாரும் ஏன் அதை பண்ணல அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. முக்கியமாக வேறு யாரும் இல்லையா, சிஎஸ்கே மீண்டும் மீண்டும் தவறு பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி தான் வந்து தொடர்ந்து எழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் லாஸ்ட்டாக நடந்த ஒரு சில மேட்ச்சை தாண்டி இந்த ஒரு மேட்ச்சில் சிஎஸ்கே அவங்களோட இன்டென்ட்டை காட்டியிருக்காங்க. பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே மேட்சோட ஹைலைட்ஸ் மட்டும் ப்ரீவியஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். ஸோ எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டாஸை வின் பண்ணது பஞ்சாப், நாங்கள் பேட்டிங் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. பஞ்சாப் சைடில் ஓப்பனிங்கில் பிரியான்ஷ் ஆர்யா அந்த மனுஷன் சும்மா அடி பொலன்னு பொழந்தாங்க. என்ன அடின்றீங்க, டோட்டலாக அன்ஸ்டாப்பபிள் ஒரு கேம் தான் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாரு. அவர் ஸ்டார்டிங்லேயே விக்கெட் எழுந்திருக்க வேண்டியது, அவர் மட்டும் விக்கெட் எழுந்திருந்தா இன்றைக்கி சிஎஸ்கேக்கு ஒரு ஈஸியான விக்ட்ரி அப்படின்றதுல எந்தவித ஆட்சேபனையுமே இல்லை. ஸோ டோட்டலாக மேட்ச் நம்ம கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முகேஷ் சௌத்ரி விக்கெட் எடுக்க ஆரம்பித்தார், கலீல் அகமது விக்கெட் எடுக்க ஆரம்பித்தார், பேக் டு பேக் விக்கெட் இழந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ பஞ்சாபோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லாருமே சிங்கிள் டிஜிட்டில் அவுட்டு, பேக் டு பேக் அஸ்வின், கலீல் அகமது. சிஎஸ்கே ஆன் ஃபார்ம், அவ்வளோதான் வெளுத்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அங்கே ஒரே ஒரு பையன் தனி ஒரு ஆளாக நின்று ஒட்டுமொத்த சிஎஸ்கே பவுலர்ஸுக்குமே தண்ணி காட்டியிருக்கான் அப்படின்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லை. பிரியன்ஷ் ஆர்யா டோட்டலாக டாமினண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ். என்ன பால் போட்டாலும் சும்மா வெளியில் வந்து இன்சைட் அவுட்டு, கவர் டிரைவு, புல் ஷாட்டு அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் என்னெல்லாம் அடிக்க முடியுமோ அடித்து சும்மா வெளுன்னு வெளுத்து மொத்தமாக 9 சிக்ஸ் 7 பவுண்ட்ரி கடைசி வரைக்கும் நின்று 103 ரன்கள் அடித்து கொடுத்துருக்காரு. ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அப்படின்னே சொல்லலாம். 38 பாலுக்கு செஞ்சுரி போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பிளே. சிஎஸ்கே இன்றைக்கி ரொம்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஸ்டைல் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக சிஎஸ்கே தவற விட்டது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீல்டிங். மறுபடியும் ஃபீல்டிங்கில் ஒரு மிகப்பெரிய எரர். செஞ்சுரி அடித்தவர் சிங்கிள் ரன்லேயே விக்கெட் இருந்திருந்தால் இன்றைக்கி பஞ்சாபோட நிலைமை எங்கே இருந்திருக்கும்னு பாருங்கள். அதை தாண்டி என்ன தான் விக்கெட் போனாலும் பஞ்சாப் சைடில் அவங்களோட இன்டென்ட்டை குறைக்கவே இல்லை. நாங்கள் 6 விக்கெட் போனாலும் அடித்து ஒரு ஃபயராக தான் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்றதுல கம்ப்ளீட்டாக ஒரு டிசைடடாக இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் தான் இன்றைக்கி பஞ்சாபை 200+ ஸ்கோருக்கு செட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. முக்கியமாக சஷாந்த் சிங் அவருமே ஃபினிஷிங்கில் நல்ல ஒரு ப்ளே கொடுத்துருந்தார். மேக்ரோ ஜான்சன், யார் சாமி நீ இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு மேட்ச்லேயும் அடிக்காமல் இருந்த நீ சிஎஸ்கேக்கு வந்தால் மட்டும் எப்படி சாமி நீங்கள்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகளும். சிஎஸ்கேக்கு எதிராக வந்துருச்சு அப்படின்னா மட்டும் எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. டோட்டல் ஒரு டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ். எங்கே அடித்தாலும் பால் 6 பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லி போகிறது நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சாபுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாகவும் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். முக்கியமாக பிரியான்ஷ் ஆர்யா பத்ரினாவோட ஒரு பாலில் ஹாட்ரிக் 6 பேக் டு பேக் அடிக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அசால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக் டு பேக் ஹாட்ரிக் 6 அடித்து டோட்டலாக பத்ரினாவை இன்றைக்கி டெஸ்ட்ராய் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லும். ஹேட்ஸ் ஆஃப், அந்த பையனுக்கு தலை வணங்கியே ஆகணும். ஒரு எக்ஸ்ட்ராடனரியான நாக் அவர் ப்ளே பண்ணது மைண்ட் ப்ளோவிங் அப்படின்றத நம்ம சொல்லியே ஆகணும். ஓகே, 219 சிஎஸ்கே 180 அடிய மாட்டாங்க, இது எப்பட்றா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஸ்டார்டிங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வே இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு பவுண்ட்ரிஸாக அடித்து நல்ல ஒரு ஸ்கோர் செட் பண்ணிருந்தாங்க. ரச்சின் ரவீந்திரா சிக்ஸஸ் எதுவும் வரலையே, கொஞ்சம் இன்னும் ஒரு அடுத்த கியரில் போனால் தான் வந்து மேட்சை வின் பண்ண முடியும், 200+ சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இறங்கி அடிக்கலான்னு பார்த்தாரு. ஸ்டெம்பிங்கில் விக்கெட் இழந்திருப்பார். அடுத்ததாக டெவன் கான்வே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தவர். ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் ஓரளவுக்கு ஓகே நல்லா ப்ளே பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அவரை கொண்டு போய் ரிட்டையர்ட் அவுட்டில் வெளில அனுப்பிட்டாங்க. ஜடேஜாவை அவருக்கு பதிலாக உள்ளே கொண்டு வந்தாங்க. சத்தியமாக அந்த ஒரு லாஜிக் சுத்தமாக புரியலை. ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் ஓரளவுக்கு செட்டில் ஆகி வந்துட்டார். ஸ்டார்டிங்கில் என்ன தான் அவர் ரன் அடிக்கலை அப்படின்னாலும் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் ஒரு பர்ஃபெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல செட்டிலாக இருக்கார். அவர் நினச்சா அந்த ஒரு எண்டிங்கில் பேக் டு பேக் 6 பவுண்ட்ரிஸ் அடித்து கேமை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். பட் அந்த இடத்துல அவரை ரிட்டையர்ட் அவுட் ஆக வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
ஜடேஜாவை உள்ளே கொண்டு வந்து என்ன சாதிச்சாங்க அப்படின்றது சத்தியமாக புரியலை அப்படின்றது தான் சொல்லியே ஆகணும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெஸ்டான டெசிஷனோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ருத்ராஜ் கேக்வாட் சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. சிவம் டூபே அவரால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 27 பாலுக்கு 47 ரன்கள் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா டைம்லையுமே அந்த ஒரு இன்டென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஓவருக்கு ஒரு 6 அடித்தா போதும், பவுண்டரி அடித்தா போதும் அப்படின்றத தாண்டி கிடைக்கிற சான்சஸ் எல்லாம் அடிக்க முடியும்னா அடிக்கணும் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு பஞ்சாப் சைடில் அந்த ஆர்யா அப்படின்ற பையன் காட்டியிருப்பார். இந்த சைடு சிஎஸ்கே இல்லை வெயிட் பண்ணு பாயிண்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணி அடிக்கிறது தான் வந்து ரொம்பவுமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ எம்எஸ் தோனி அவருமே ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜஸ்லாம் இறங்கினார். என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 6 ஒரு பவுண்ட்ரின்னு 12 பாலுக்கு 27 ரன்கள் மேட்ச் நம்மளால் வின்னே பண்ண முடியாதரா அப்படின்னு சொல்லி இருக்க சிச்சுவேஷனில் தோனி இருக்காரு, வின் பண்ணிடலாமா அந்த சிக்ஸஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன நம்பிக்கை வந்துட்டு இருந்துச்சு. பட் அந்த ஒரு நம்பிக்கையை ஒரு மனுஷனால் கொடுக்க முடியும் அப்படின்ற போது முடியவே முடியாது அப்படின்ற ஸ்டேஜில் கூட மேட்ச்சை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வச்சது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்எஸ் தோனி தான். என்ன தான் நமக்கு சாதகமாக அமையலை அப்படின்னாலும் அந்த ஒரு ஃபயர் இன்னுமே தோனிக்கிட்ட இருக்குது. பட் தோனி மட்டும் ஃபினிஷராக இருந்தால் சிஎஸ்கேவால் என்னையுமே வந்து ஃப்யூச்சரில் வந்து வின் பண்ண முடியாது. ஸோ தோனி கூட இன்னொருத்தர் கண்டிப்பாக தேவை. ஸோ அதை சிஎஸ்கே சூஸ் பண்ணியே ஆகணும். பெஞ்சில் இருக்க ஒரு ஃபாரினர் அவர் வந்து ஒரு ஃபினிஷர் ரோல் எடுத்து ப்ளே பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. பார்ப்போம் அதுக்கு பதிலாக எந்த ஒரு ஃபாரினரை எடுத்துகிட்டு அவரை உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பவர் ஹிட்டர் சிஎஸ்கேக்கு ரொம்பவும் கம்மியாக இருக்காங்க அப்படின்றதுல எந்த வித ஆட்சேபனையுமே இல்லை. நம்ம ஜடேஜாவையோ விஜய் சங்கரையோ ஃபினிஷராக நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அது பாசிபிள் இல்லை அப்படின்றது தான் நம்ம சொல்லி ஆகணும். சிஎஸ்கே முட்டி மோதி பார்த்தாங்க, தோனி இருக்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே லாஸ்ட் ஓவரில் 28 ரன்கள் தேவை 6 பாலுக்கு. தோனி ஏதாவது மேஜிக் பண்ணுவாரா? ஒரு 4 4 6 அவ்வளோதான் ஈஸி விக்ட்ரின்னு நினச்சோம். பட் ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக்கில் அடிக்க போய் சஹால் வந்து கேட்சில் விக்கெட் இழந்துருவார். ஸோ டோட்டல் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. தோனி அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் கொடுத்த த்ரில்லர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேட்சை சுவாரஸ்யமாக்குச்சு. ரொம்பவுமே வந்து புல்லு பிடுங்காமல் அட்லீஸ்ட் போராடினாங்களே அப்படின்ற ஒரு மன திருப்தி ஃபேன்ஸுக்குள்ளே நிச்சயமாக இருக்குது. அதில் எந்தவித ஆட்சேபனையுமே இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே சைடில் என்ன தான் மாற்றங்களை பண்ணணும்? நம்மக்கிட்ட வேறு ஆப்ஷன்ஸ் அப்படின்றதே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இவரை தூக்கிட்டு இவரை போடலான்னா வெளியில் யாருமே இல்லை. ஏன்னா நம்ம செலெக்ஷன்லேயே ஒரு மிகப்பெரிய தவறுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. முக்கியமாக ஸ்பின்னர்ஸுக்கு வந்து எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்கும். ஜடேஜா 18 கோடி, அஸ்வின், நூர் அகமது இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாதி பட்ஜெட்டே வந்து ஒரு 3 ஸ்பின்னர்ஸ் கிட்ட வந்து போயிருச்சோ அப்படின்னு சொல்லி தான் வந்து தோணுது. அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இருக்குது. அந்த ஸ்பின்னர்ஸ் கேம் சேஞ்சராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தரை அவங்க இழந்து ஆகணும். ஸோ ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். பேட்ஸ்மேனை எக்ஸ்ட்ரா உள்ளே கொண்டு வந்தாகணும். சிஎஸ்கே போல்டான டெசிஷனை எடுத்தே ஆகணும். சிஎஸ்கே கம்பேக் கொடுக்குறதுல அவங்க ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆளுங்க தான். பட் இந்த இடத்துல கம்பேக் அவங்களால மறுபடியும் கொடுத்து இந்த ஒரு ஐபிஎல் பிளே ஆஃப்ஸுக்குள்ளே போகிறதுக்கு அவங்களால வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியுமா? உங்களோட தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். நன்றி.